ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். இன்று நாங்கள் குடும்பங்களின் இணைந்த செயல்பாடுகளே அன்பிய செயல்பாடுகள் என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு மனிதனின் சக்தி வலுவானது, கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படும் கிறிஸ்துவின் சக்தி இரட்டிப்பானது. ஒரு குடும்பம் 4 அல்லது 5 உறுப்பினர்களை கொண்ட ஒருங்கிணைந்த சக்தியாகும். அதைவிட மேலாக ஓர் அன்பியம் 25 குடும்பங்கள் இணைந்த இயக்கம். அதனது சக்தி மிகவும் வலுவானது. இச்சக்தியால் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்த முடியும். ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவின் குடும்பமாக உருவாக்கப்பட முடியும். இன்று ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை தனித்து பார்க்க முடியாது, இணைந்த செயல்பாடாகத்தான் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியில் பிற குடும்பங்களின் பங்கெடுப்பு கட்டாயம் உண்டு, கட்டாய தேவையும் கூட. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குறிப்பிட்ட துறையில் வளர வேண்டியிருக்கும். அதனை அன்பியத்திற்குட்பட்ட குடும்பங்கள் இணைந்து செய்வதாக இருப்பின் அதனை முழுமையாக அடைய முடியும். பல தலைகள், பல இதயங்கள், பல கைகள், பல கால்கள், பல உடல்கள் இணைந்து செயல்படும் போது அதன் வலிமை பெரிது. எத்தகைய தடைகளையும் தாண்டி சென்று இலக்கினை அடைய முடியும். அன்பியம் என்பது குறிப்பிட்ட குடும்பங்களின் இணைப்பாகும். அருள்வாழ்வு அல்லது ஆன்மீக வாழ்வு பற்றிய பார்வைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று குறிப்பிட்ட பார்வையை உருவாக்கி அதற்கேற்ப அவரது அருள்வாழ்வுக்கு வடிவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அருள்வாழ்வு அல்லது ஆன்மீக வாழ்வு பற்றிய வரையறை தனிப்பட்ட சொத்து அல்ல, பொதுவான வரையறைக்குட்பட்டது. கிறிஸ்தவ குடும்பங்களின் ஆன்மீக வாழ்வுக்கென்று திருச்சபை தெளிவான வரையறையை உருவாக்கியுள்ளது. அதனை பிரதிபலிப்பதுதான் ஆன்மீகமாகும். அன்பியத்துக்கென்று தனி ஆன்மீகம் உண்டு என்று சொன்னாலும் கிறிஸ்தவ குடும்பங்களின் ஆன்மீக வாழ்வுதான் அன்பிய ஆன்மீகத்தின் அடித்தளமாக இருக்க முடியும். குடும்பங்களின் வாழ்வை பிரதிபலிக்கும் அன்பியம் குடும்பங்களின் அருள் வாழ்வையும் பிரதிபலிக்கின்றது. குடும்பங்கள் அதற்குரிய ஆன்மீகத்தை வாழ வேண்டும். குடும்பங்களின் ஆன்மீகத்தை கட்டி எழுப்புவதுதான் அன்பியத்தின் ஆன்மீகமாக இருக்க முடியும். அன்பியத்தில் உள்ள குடும்பங்களின் அருள்வாழ்வின் தரம் அன்பிய செயல்பாடுகளில் வெளிப்படுகின்றது. குடும்பங்களின் அருள்வாழ்வு தரத்தை பொறுத்துதான் அன்பிய செயல்பாடுகளின் தரம் நிர்ணயிக்கப்படும். எடுத்துக்காட்டாக, சில அன்பியங்களில் தொடர் சண்டைகள், இவைகள் குடும்பங்களின் அருள் வாழ்வின் தரத்தை வெளிப்படுத்துகின்றன. சில அன்பியங்களில் தொடர் சமூக செயல்பாடுகள், இவைகளும் குடும்பங்களின் அருள் வாழ்வின் தரத்தை வெளிப்படுத்துகின்றன. குடும்பங்களின் மனித வளமே அன்பியத்தின் ஆணிவேராகும். உலகிலே மனித வளம் எல்லா வளங்களையும் விட அதிக விலை மதிப்புள்ளது. மனித வளங்கள் மறைத்து வைப்பதற்காகவோ புதைத்து வைப்பதற்காகவோ அல்ல, அதனை மனித சமுதாயத்திற்கு பயன்படுத்துவதற்காக. எவ்வளவுக்கு அதிகம் பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு பயன்படுத்துவோரும் வளர்ச்சி அடைகின்றனர். யாருக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அவர்களும் பயனடைகின்றனர். மனிதன் தனது வளங்களை பயன்படுத்த முன்வரும் போதுதான் அவனது ஆளுமை வளர்ச்சி அடைகின்றது. அவன் சமுதாயத்தில் அதிகம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றான். ஒவ்வொரு குடும்பமும் தங்களது மனித வளங்களை தங்களின் வளர்ச்சிக்காக, பிறர் குடும்பங்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருவர் பிறருக்காக பயன்படுத்த தவறும் போது சமுதாய கடமையில் தவறுகின்றார். தனக்குரிய வளத்தை தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்த வேண்டியது கடமையாகும். அன்பியத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று மனித வளங்களை வெளிக்கொணர்வதும் அவைகளை அவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பயன்படுத்துவதுமாகும். இன்று அன்பியங்கள் வழியாக இந்த இலக்கு நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். தலைமைத்துவம் வழியாக தானும் அன்பியமும் வளர்ச்சி அடைய செய்வது, கலைத்திறனை வெளிப்படுத்தி வளர்ச்சிக்கு வழிகாட்டுவது. பல குடும்பங்கள் இணைந்து வரும்போது ஒவ்வொரு குடும்பமும் தங்களிடம் உள்ள மனித வளத்தை தேவைப்படுவோருக்கு பயன்படுத்த முடியும். இவ்வாறு அனைத்து குடும்பங்களும் முழுமையான வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்ய முடியும். குடும்பங்களின் ஒற்றுமையே அன்பியத்தின் அழகாகும். கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படுவது இயல்பானதொன்று. எத்தகைய உறவிலும் இவைகள் வரத்தான் செய்யும்.
தவிர்க்க இயலாது. குடும்ப உறவிலும், நண்பர்கள் உறவிலும், பணிகள் உறவிலும் கட்டாயம் வேறுபாடுகள், மோதல்களால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளை எவ்விதம் அணுகுவது, எவ்விதம் சரி செய்வது என்பதை எல்லாருமே படிக்க வேண்டும். அன்பியத்தில் 25 அல்லது 30 குடும்பங்கள் இணைந்து வருகின்றன. இந்த சூழலில் கருத்து மோதல்கள், ஆளுமை போட்டிகள் இல்லாதிருக்க முடியுமா? இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவைகள் தொடர்பாக அடிப்படை பயிற்சிகள் தேவை. எல்லா குடும்பங்களுக்கும் அடிப்படை பயிற்சிகள் தேவை. குடும்பங்களில் பிரச்சனைகளை அணுக தீர்வுக்கான பயிற்சிகள் தேவை. ஆற்றுப்படுத்துதல் கலையின் அடிப்படையாவது தெரிந்து கொள்ள பயிற்சி அளிக்க வேண்டும். தலைமைத்துவ பயிற்சிகள் அன்பிய நிர்வாகிகளுக்கு தேவை. அவர்களது முறையான பயிற்சிதான் நல்ல நிர்வாக திறமையை வளர்க்கும். அன்பிய கூட்டங்களில் வரும் பிரச்சனைகளை முறையாக அணுகினால் ஒற்றுமையான சூழலை உருவாக்க முடியும். தலைமைத்துவ பயிற்சியும் ஆற்றுப்படுத்துதல் பயிற்சியும் குடும்பத்திற்குள் ஒற்றுமையும், குடும்பங்களுக்கிடையே ஒற்றுமையும் உருவாக்க உதவியாக இருக்கும். இதனால் அன்பிய கூட்டங்கள் நன்கு நடைபெறவும், குடும்பங்களுக்கிடையே ஒன்றிணைந்த செயல்பாடும் இருக்கும். அன்பியம் இதனை முக்கியமாக கருதும் போது அன்பியத்தின் இலக்கினை அடைய முடியும். குடும்பங்களையும் கட்டி எழுப்ப முடியும். அன்பியம் உயிரோட்டமான குடும்பங்களை உருவாக்கட்டும். மனிதர்கள் வாழும் தளம் குடும்பமே. அக்குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதே திருச்சபையின் பார்வை. பங்கு என்ற தளத்தில் பொதுவாக கிறிஸ்தவ மக்களை உருவாக்கினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சமூக இயல் பார்வையில் உருவாக்குவதில் சிரமங்கள் உள்ளன. எனவே சிறிய சமூகம் வழியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டியெழுப்ப தாய் திருச்சபை திருவிழம் கொண்டுள்ளது. இந்நோக்கம் நிறைவேற பின்வரும் தலைப்புகள் வழியாக சிந்திப்போம். அன்பியம் குடும்பங்களை அறிந்திருக்கட்டும். ஒருவரை பற்றிய அறிவுதான் அவரை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாகும். இவ்வறிவு அடிப்படை அறிவு, ஆழமான அறிவு மற்றும் அகலமான அறிவு போன்ற அம்சங்களை கொண்டது. அடிப்படை அறிவு கட்டாயமானது. ஆழமான அறிவு ஆய்வுக்குட்பட்ட அறிவாகும். அகலமான அறிவு முழுமையான அறிவாகும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அடிப்படை அறிவு அன்பிய செயல்பாட்டிற்கு இன்றியமையாதாகும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய ஆழமான அறிவு அன்பியம் எந்த துறையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அகலமான அறிவு குடும்பத்தின் முழுமையான வாழ்விற்கு அன்பியம் வழிகாட்ட உதவுகிறது. ஒவ்வொரு அன்பியமும் தங்களுக்கு உட்பட்ட குடும்பங்களை சரியாக அறிந்திருக்கலாம். ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். விரிவாக புரிந்திருக்க வேண்டும். இந்நோக்கத்திற்கு தேவையான வழிமுறைகளை ஒவ்வொரு அன்பியமும் அதன் சூழலுக்கேற்ப கண்டுபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எல்லோரும் எல்லா குடும்பங்களையும் பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் அறிந்திருக்கட்டும் என்று சொல்லும்போது குடும்பத்தில் ஒவ்வொருவரை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரது வயது, படிப்பு, தொழில், இயல்புகள், திறமைகள், முன்னுரிமைகள், நேர்மறை மற்றும் எதிர்மறை குணங்கள் போன்றவைகளை அறிந்திருக்கும் சூழலை உருவாக்க வேண்டும். இத்தகைய அறிவு அன்பியத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவும் என்பதில் ஐயமில்லை. அன்பியம் குடும்பங்களை மதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அறிவு அக்குடும்பத்தின் தனித்தன்மையை புரிய வைக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் பின்னணிகளை பொறுத்து பிற குடும்பங்களோடுள்ள வேறுபாடுகள் கணக்கிடப்படுகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆன்மீக, கலாச்சார, சமூக, பொருளாதார தன்மைகள் வேறு. அதனை அன்பியத்தின் ஒவ்வொரு குடும்பமும் புரிந்து கொள்ள வேண்டும், மதிக்கவும் வேண்டும், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இத்தன்மையை இழக்கவே கூடாது. இத்தன்மையின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு குடும்பத்தின் அன்பிய வருகை, பங்கேற்பு, ஈடுபாடு மற்றும் பொறுப்பேற்பு கணக்கில் எடுக்க வேண்டும். அன்பிய செயல்பாடுகளில் அனைத்து குடும்பங்களும் பங்கேற்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தவறு இல்லை. ஆனால் பங்கேற்கும் குடும்பங்களின் சூழலையும் பங்கேற்காத குடும்பங்களின் சூழலையும் அனைவரும் புரிந்திருக்க வேண்டும். பங்கேற்காத குடும்பங்களின் சூழலை புரிவோம். பங்கேற்காத குடும்பங்களை பங்கேற்க வைப்போம். இதனை அக்குடும்பங்களை புறக்கணிப்பதால், தண்டிப்பதால் நிறைவேற்ற முடியாது. மாறாக அவர்களை மதிப்போம், ஏற்போம், அன்பு செய்வோம்.
அன்பியம் குடும்பங்களை வளர வைக்கட்டும். ஒரு வகையில் அனைத்து குடும்பங்களும் வளர்ச்சியடைய வேண்டும். ஒரு குடும்பம் ஆன்மீக வாழ்வில், மற்றொரு குடும்பம் கல்வித்துறையில், வேறொரு குடும்பம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய வேண்டும். எனவே பின்தங்கிய குடும்பங்கள் என்று சொல்லும் போது சமூக பொருளாதார பின்னணியில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும். மனிதனின் முழுமையான வாழ்வு என்று சொல்லும் போது அனைத்து நலன்களும் நிரப்பப் பெற்ற வாழ்வாகும். முழு மனித விடுதலை என்று சொல்லும்போது மனிதனை அடிமைப்படுத்தும் அனைத்து சக்தியிலிருந்து விடுவிப்பதாகும். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று இயேசுவின் பொன்மொழியை புரிந்து கொண்டால் நமது வாழ்வு நிறைவாழ்வை நோக்கிய பயணமே. அன்பியத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பமும் நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் பங்கெடுக்கின்றன. ஒவ்வொரு அன்பியத்திற்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் நிறைவாழ்விற்கும் பிற குடும்பங்கள் துணை நிற்கின்றன. ஒரு குடும்பம் தனித்து நிறைவாழ்வை அடைய முடியாது, பிற குடும்பங்களின் துணையால் மட்டுமே அடைய முடியும். இந்த தத்துவத்தை செயல்படுத்துவதே ஒவ்வொரு அன்பியத்தின் இலக்காகும். அன்பியம் குடும்பங்களை வாழ வைக்கட்டும். அனைத்து குடும்பங்களும் நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்தாலும் வாழ்வின் அடிப்படை நிறைவே இல்லாது துயரும் குடும்பங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் கடமை ஒவ்வொரு அன்பியத்திற்கும் உண்டு. மனிதன் வாழ்விற்குரிய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்படாத போது அவனுக்கு வாழ்வில்லை. ஒவ்வொரு குடும்பமும் உயிருள்ளதாக இருக்க வேண்டுமெனில் அக்குடும்பத்தின் அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அடிப்படை தேவைகள் என்று சொல்லும்போது பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி வருவதல்ல. ஆன்மீக வறட்சி, உறவு வறட்சி, கல்வி வறட்சி போன்றவைகளும் குடும்பங்களின் வாழ்விற்கு அடிப்படை தேவைகளாகும். இத்தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும். வாழ்வதற்கு தேவையானவற்றை பிற குடும்பங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இயலாத சூழலில் பங்கோ மறைமாவட்டமோ அல்லது ஊராட்சியோ நகராட்சியோ மாவட்ட நிர்வாகமோ நிறைவு செய்ய வழிகாட்ட வேண்டும். வாழ்விழந்த குடும்பங்களை வாழ வைக்க வேண்டியது ஒவ்வொரு அன்பியத்தின் கடமை. வாழ்வை பெற அன்பியம் திட்டமிட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அன்பியம் குடும்பங்களை மலர வைக்கட்டும். மனிதர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்தும் போதுதான் அவர்களது வாழ்வு மலர்கின்றது. மரங்கள், செடி கொடிகள் மலர்களை வழங்கும் போது, காய்கனிகளை கொடுக்கும் போதுதான் அவைகள் பயனுள்ளவைகளாக கருதப்படுகின்றன. இல்லையேல் கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் என்ற இயேசுவின் கூற்று உண்மையாகிறது. மனிதர்களும் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இல்லாவிடில் வாழ்ந்தும் பலனில்லாதவர்களே. குடும்பங்கள் மலர வேண்டுமெனில் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் படைப்பாற்றல், திறமைகள், ஆற்றல்கள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்தும் போதுதான் அந்த குடும்பம் மலர்கின்றது. அக்குடும்பத்தால் பிற குடும்பங்களும் மலர்கின்றன. எவ்வளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தப்படுகின்றனவோ அவ்வளவுக்கு அதிகமாக மலர்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு வளமைகள் மறைந்துள்ளன. ஆனால் பயன்படுத்த வெளிக்கொணர தயங்குகின்றோம். இப்பணியை செய்ய தூண்டுவதே அன்பியம். அன்பிய கூட்டங்களில், அன்பிய செயல்பாடுகளில் திறமைகள், ஆற்றல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்த தயங்கும் குடும்பங்களை அன்பிய தலைமைகள் நம்பிக்கையூட்டி வெளிக்கொணர வைக்க வேண்டும். அதனால் அக்குடும்பமும் மனம் வீசும் மலராக மாற முடியும். இந்த பணியை செய்ய வைப்பது அன்பியத்தின் செயல்பாடாகும். அன்பியம் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டட்டும். இறைவன் தந்த இலவச கொடை சிரிப்பு. அதை சிலர் காசாக்குகிறார்கள், வேறு சிலர் காசு கொடுத்து வாங்க பார்க்கிறார்கள். சிரிப்பு ஒரு நல்ல அவசியமான நல்வாழ்விற்கு அடிப்படையான பழக்கம். அதை பழகி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிரிக்க தெரிந்தவர்கள் இளமையாய் வாழ்கிறார்கள். சிரிக்க மறந்தவர்கள் இறப்பை நோக்கி நடக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஒரு சுவையான விருந்து. அதை மட்டும் சுவைக்க பழகுவோம். வாழ்வில் சிரிப்புக்கு குறைவே இராது. நம்முடைய குறைகளை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு சிரிக்கலாம், திருத்தலாம். அதுதான் ஞான சிரிப்பு. அன்பிய கூட்டங்கள், செயல்பாடுகள் அழுவதற்காகல்ல, மகிழ்வதற்காக, சண்டையிடுவதற்காகல்ல, கருத்துக்களை பகிர்வதற்காக, கவலைப்படுவதற்காகல்ல, சுமைகளை குறைப்பதற்காக. உறவுகள் மலரும்போது மகிழ்ச்சி அனுபவிக்கின்றோம்.
அழுகின்ற குடும்பங்களுக்கு சிரிப்பூட்டுவோம். சுமைகள் நிறைந்த குடும்பங்களுக்கு சுமை தாங்கிகளாக மாறுவோம். வேதனை உருகின்ற குடும்பங்களுக்கு சாதனைகளை வழங்குவோம். அன்பிய கூட்டங்கள் மகிழ்ச்சியூட்டும் கூட்டங்களாக அமையட்டும். சிரிப்பூட்டும் நிகழ்வுகள் இடம்பெறட்டும். நகைச்சுவை பேச்சுக்களும் நிகழட்டும். கவலைகளோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் வருகை தருகின்ற குடும்பங்கள் மகிழ்ச்சி அனுபவிக்கட்டும். நம்பிக்கையின்றி வாழும் குடும்பங்களுக்கு நம்பிக்கையூட்டும் கூட்டமாக அமையட்டும். ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவர்கள் நிறைவோடும் மகிழ்வோடும் சென்றது போல அன்பிய கூட்டங்களில் பங்கெடுத்தவர்களும் செல்லட்டும். அன்பியம் குடும்பங்களில் ஊடுருவட்டும். குடும்ப வாழ்வு பயணத்திலே நிறைய நிகழ்வுகள் உண்டு. மகிழ்வான நிகழ்வுகளும் உண்டு, துயரமான நிகழ்வுகளும் உண்டு. வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் சூழலில் அவைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகளில் அன்பிய மக்கள் பங்கெடுக்கும் போது அக்குடும்பம் மகிழ்கின்றது, வலிமை பெறுகின்றது. சில முக்கிய நிகழ்வுகளை வெளிப்படுத்த விரும்புகின்றேன். குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது குறிப்பிட்ட அன்பியத்தில் ஒரு மனிதன் உதயமாகிறான். ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறும்போது ஒரு கிறிஸ்தவன் சேர்க்கப்படுகின்றான். புது நன்மை எடுப்பதன் வழியாக திருச்சபையோடு ஒன்றிக்கப்படுகின்றான். உறுதிப்பூசல் வழியாக முதிர்ச்சியடைந்த அன்பிய உறுப்பினராக மாறுகின்றான். திருமணத்தின் வழியாக புதிய குடும்பம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இத்தகைய சமூக பார்வையை அன்பியத்திலுள்ள அனைத்து குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அன்பியத்தின் சமூகியல் தன்மை அர்த்தம் பெறுகின்றது. குடும்பத்தில் ஒருவரது இழப்பு அன்பியத்திற்கும் இழப்பேதான் என்ற பார்வையும் குடும்பத்தின் பயணத்தில் அனைவரையும் பங்கேற்க வைக்கும். அன்பியம் குடும்பங்களை உருவாக்கட்டும். குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும். திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுப்பதன் வழியாக மட்டும் புதிய குடும்பம் உருவாக்கப்படுதல் நிறைவேறுவதில்லை. உருவாக்கப்படுதல் என்பதே ஒரு பயணமாகும். தொடர் பயிற்சி மற்றும் உருவாக்கம் என்று சொல்லுகின்றோம். குடும்பங்கள் அதன் இலக்குகளை அடைய வேண்டும். அதன் பண்புகளை உள்வாங்க வேண்டும். அதன் அருள்வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும். சந்திக்கும் சவால்களை தாண்டி செல்லும் பக்குவம் பெற வேண்டும். சந்திக்கும் பிரச்சனைகளை முறையாக அணுக வேண்டும். குடும்பங்களுக்கு தேவையான தொடர் பயிற்சிகளை அன்பியங்கள் திட்டமிட வேண்டும். குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களாக உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு தொடர் பயிற்சி திட்டங்களை அன்பியம் உருவாக்க வேண்டும். குடும்ப உறவுகள் தொடர்பான பயிற்சிகள், குழந்தை வளர்ப்பு தொடர்பான பயிற்சிகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு தொடர்பான பயிற்சிகள், ஆற்றுப்படுத்தலின் அடிப்படை பயிற்சிகள், பெற்றோர் மறைக்கல்வியில் பங்கெடுத்தல், சந்திக்கும் சவால்கள் பற்றிய விழிப்புணர்வு, குடும்ப சபம் பற்றிய பயிற்சிகள், குடும்ப விழாக்கள் பற்றிய விழிப்புணர்வு, இதை போன்று தொடர் பயிற்சி திட்டங்கள் அன்பியம் நடைபெற காரணமாகும் போது குடும்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. அன்பியம் குடும்பங்களை மகிமைப்படுத்தட்டும். குடும்பங்கள் கடவுளின் உன்னத படைப்பு. குடும்பங்கள் வழியாக கடவுள் தன்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். கடவுளின் அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை, வல்ல செயல்களை குடும்பங்கள் வழியாக அதிகம் உணர முடியும். வாழையடி வாழையாக பெற்றோர்கள் தங்கள் அனுபவங்கள் வழியாக கடவுளின் பராமரிப்புக்கு சான்று பகர்வார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தங்களது இறை அனுபவத்தை பிற குடும்பங்களோடு அன்பியம் வழியாக பகிர்ந்து கொள்கின்றனர். கடவுளை பற்றிய தவறான எண்ணம் கொண்ட குடும்பங்களுக்கு நிறைவான எண்ணங்கள் கொண்ட குடும்பங்கள் சவால் விடுகின்றன. முறையாக வாழாத குடும்பங்களுக்கு பிரமாணிக்கமாய் வாழும் குடும்பங்கள் வழிகாட்டுகின்றன. அன்பியம் குடும்பங்களின் மேன்மையை பற்றி உணர்த்த வேண்டும். குடும்ப வாழ்வின் உயர் பண்புகளை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு எடுத்துரைக்க வேண்டும். மாதிரியாக வாழும் குடும்பங்களை மகிமைப்படுத்த வேண்டும். சவால்களை சந்தித்து குடும்ப வாழ்வை பேணி காக்கும் குடும்பங்களை பாராட்ட வேண்டும். மாதிரி பெற்றோர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளச் செய்ய வேண்டும். பிள்ளைகள், இளையோர்கள் தங்களது எதிர்பார்ப்புகளை அன்பிய கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளச் செய்ய வேண்டும். முதியோர்கள் தங்களது அனுபவங்களை அன்பிய கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இவ்வாறு அன்பியம் குடும்ப வாழ்வை மகிமைப்படுத்தும் தளமாக அமைய வேண்டும். அன்பியம் குடும்ப வாழ்வை தயாரிக்கும் தளமாகட்டும். திருமண தயாரிப்பு வகுப்புகள் இன்று திருமணத்திற்கு முன் கட்டாயமாக நடைபெறும் நிகழ்வுகளாக உள்ளன. குடும்ப வாழ்வின் முக்கியத்தை உணர்ந்துதான்
இத்தகைய வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஆனால் இத்தயாரிப்பு குடும்பங்களிலே தொடங்க வேண்டும். பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர் என்ற பார்வையில் தங்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வயதில் முறைசாரா வகுப்புகளை நடத்த வேண்டும். இப்பணியை செய்ய அன்பியங்கள் தூண்டலாம். இப்பணியை செய்ய இயலாத பெற்றோர்களை கணக்கில் எடுத்து அன்பியத்தில் உள்ள இளையோரை இணைத்து அனுபவமுள்ள திறமையுள்ள பெற்றோர் வகுப்புகள் நடத்த திட்டமிடலாம். மதிப்பீட்டு கல்வியினை இதை போன்று நடத்த ஏற்பாடுகள் செய்யலாம். அன்பியம் சிறிய சமூகம். இச்சமூகத்திலே குறைவான எண்ணிக்கை இருப்பதால் இத்தகைய தயாரிப்புகள் செய்வது எளிதாக இருக்கும். எளிதாக உண்மைகளை புரிய வைக்க முடியும். ஐயப்பாடுகளை பயமின்றி வெளிப்படுத்தி தெளிவுபடுத்த முடியும். ஒவ்வொரு அன்பியத்தையும் வயது அடிப்படையில் ஒன்றிணைத்து அவர்களுக்கேற்ற பயிற்சிகளோ நிகழ்வுகளோ திட்டமிட்டு செய்ய வேண்டும். குடும்பங்கள் புதிய குடும்பங்களை உருவாக்க முடியும். அன்பியங்கள் வழிகாட்டட்டும். குடும்பத்தின் தன்மைகள் வேறு, அன்பியத்தின் தன்மைகள் வேறுதான். ஆனால் இரண்டு அமைப்புகளுக்கும் நெருங்கிய உறவு இருக்கின்றது என்பதைத்தான் நமக்கு புரிய வைக்கப்படுகின்றது. குடும்பம் இறைவார்த்தையில் கட்டி எழுப்பப்படுகின்றது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு அடித்தளமாக இறைவார்த்தை விளங்குகின்றது. கிறிஸ்தவ திருமணத்திற்குரிய உறுதிச் சான்றுகள், இலக்குகள், உயர்வான பண்புகள் எல்லாமே விவிலியத்திலிருந்து உதயமாகின்றன. அதன் அடிப்படையிலே தான் திருமண இறையியல் உருவாக்கப்படுகிறது. திருச்சபை சட்டமும் அமைக்கப்பட்டுள்ளது. இறைவார்த்தையின் புரிதலில் ஏற்படும் மாற்றத்தின் அடிப்படையில் தான் திருமண இறையியலும் திருச்சட்டமும் புதுப்பிக்கப்படுகின்றன. அதே இறைவார்த்தையில் குடும்ப வாழ்வு தினமும் புதுப்பிக்கப்படுகின்றது. திருவழிபாட்டில் பங்கெடுப்பதன் வழியாக, குடும்ப சபத்தின் வழியாக, தனிப்பட்ட பயிற்சியின் வழியாக குடும்ப வாழ்வு பயணம் புதுப்பிக்கப்படுகின்றது. திருக்குடும்பம் ஒன்றேதான். ஆனால் தந்தை ஜோசேப்பின் தன்மையும் தாய் மரியாளின் தன்மையும் மாறுபடுகின்றன. நிச்சயமாக இயேசுவின் இயல்பு தனிப்பட்ட தன்மையுடையதாக உள்ளது. ஆக பன்மையில் ஒருமை என்ற தத்துவத்தை ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்து காட்டுகின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதே திருத்துவ குடும்பமும் திருக்குடும்பமும் ஆகும். அன்பியம் இயேசுவின் குடும்பத்தை விரிவாக்குகிறது. திருச்சபை என்ற மாபெரும் குடும்பத்தை வெளிப்படுத்துகின்றது. வேற்றுமைகளை சந்திப்பதிலே பெரும் சவாலாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு தனித்தன்மையும் ஒவ்வொரு குடும்பத்தின் தனித்தன்மையும் இணைத்து ஒரு குடும்பம் என்ற உணர்வை பலப்படுத்துகின்றது. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.